ஃபர்ஸ்ட் டைம் ப்ளூ ஃபிலிம். என்னோட ஆண் நண்பரோட அத என்ஜாய் பண்ணேன். லாஸ்லியா ஓப்பன் டாக். நடிகை லாஸ்லியா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில பிரபலமானாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறம் கிடைச்ச பிரபலம் இவங்களுக்கு சினிமாவுல ஹீரோயின் ஆகக்கூடிய வாய்ப்பையும் வாங்கி கொடுத்தது. ஆனா திரைப்படங்கள்ல ஹீரோயினா நடிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட கணவர் கூட தனிமையில இருந்த இவங்களோட வீடியோ காட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ காட்சி இணையத்துல வைரல் ஆக்கிட்டு இருந்தது. அதுல இருக்கக்கூடிய பெண் பார்க்கறதுக்கு அப்படியே அச்சு அசலா லாஸ்லியா மாதிரியே இருந்ததால ரசிகர்கள் நெறைய பேரு அவங்கள லாஸ்லியா அப்படின்னு நெனச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீடியோவுல இருக்கிறது லாஸ்லியா கிடையாது. அவர மாதிரியே முகத்தோற்றத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வந்தது. இந்த விவகாரம் பத்தி இணைய பக்கங்கள்ல லாஸ்லியா கிட்ட கேள்வி எழுப்புனப்போ, நடிகை லாஸ்லியாவுக்கு கல்யாணம் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறது மாதிரியான தகவல்கள் மட்டும் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த விவகாரம் அப்படியே அடங்கி போச்சு. ஒரு பேட்டியில பேசின நடிகை லாஸ்லியா, தான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண் நண்பர்கள் கூட சேர்ந்து பிட்டு படம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறமா உணர்ச்சிய கட்டுப்படுத்த முடியாம என்னோட ஆண் நண்பர் ஒருத்தரு எனக்கு லிப் லாக் முத்தம் கொடுத்தாரு. ஆரம்பத்துல நான் அத தவிர்க்க முயற்சி பண்ணேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா நடிகை லாஸ்லியா கிட்ட அந்த நண்பர காதலிச்சீங்களா? கல்யாணம் பண்ணிக்க நினைச்சீங்களா? அப்படின்னு கேள்வி எழுப்பினப்போ, இல்ல அவரு வேறொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ குழந்தை குட்டியோட செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நடிகை லாஸ்லியா. இவங்களோட இந்த வெளிப்படையான பேச்சு ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். இசைஞானி இளையராஜாவுக்கு அப்புறமா இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் தமிழ் திரையுலகத்துல தனக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காரு. இவர மாதிரியே சின்ன வயசுலயே தன்னோட இசையால எல்லாரையுமே கட்டி போட்டிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் அனிருத் தமிழ் மட்டும் இல்லாம தென்னிந்திய மொழிகள் பலதுலயும் இசையமைச்சு எல்லாரையுமே அசர வச்சிருக்காரு. அது மாதிரியே விஜய் டிவில பல வருஷங்களா பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின திவ்யதர்ஷினி அப்படிங்கிற டிடி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்கள பத்தி அதிக அளவு பகிர வேண்டிய அவசியமே இல்ல. இந்த நிலையில சினிமாவுல முன்னணி கதாநாயகிகளுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரபலமும் டிடி அக்காவுக்கு இருக்கு. உண்மையிலேயே இவங்களுக்கு சமீப காலமா ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பால 15 நிமிஷம் கூட தொடர்ந்து நிக்க முடியாம நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க முடியாம இருந்துட்டு வராங்க. இவங்க டிவி நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாம சில திரைப்படங்கள்லயும் நடிச்சதுக்கு அப்புறமா இப்ப யூடியூப் சேனல் மூலமா பல விஷயங்களை ரசிகர்களோட மத்தியில பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீப காலமா இணையதளத்துல பாடகி சுசித்ராவோட சுச்சி லீக்ஸ் விவகாரம் பெருமளவு பரவி வரதோட மட்டும் இல்லாம அது பத்தி பல்வேறு விதமான கலவை ரீதியான விமர்சனங்கள் தினமும் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அனிருத் 19 வயசா இருக்கும் போதே 25 வயசான ஆண்ட்ரியா கூட காதல சிக்கி டேட்டிங் போன விஷயங்கள் நிறைய இணையத்துல கசிஞ்சது. இந்த நிலையில திடீர்னு இவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சோ தெரியல. அவங்களோட காதல் பிரேக்கப் ஆகி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு 2 பேருமே வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விவகாரத்த உண்மையாக்கக்கூடிய வகையில அனிருத், ஆண்ட்ரியா நெருக்கமா இருந்த ஃபோட்டோஸ் நெறையாவே சுச்சி லீக்ஸ் மூலமா வெளிவந்து அனிருத் குடும்பத்துல மட்டும் இல்லாம திரையுலகத்திலயும் ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பங்கெடுத்துக்கிட்ட டிடி ஒரு தடவ சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்ட அனிருத் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாகணும். அதுவும் சுச்சி லீக்ஸ் மூலமா ஆண்ட்ரியாவுக்கு அனிருத் புகைப்படத்தை பத்தி அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு. ஆனா நான் அந்த கேள்வியை அனிருத் கிட்ட கேட்கவே இல்ல. டாக்பேக் வழியா அந்த கேள்விய என்ன கேட்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேள்விய கேட்க அனிருத் ஓகே சொல்லிட்டாரு. "அத நீ கேளு" அப்படின்னும் என்ன தொடர்ந்து வற்புறுத்தினப்ப கூட கடைசி வரைக்கும் நான் அந்த கேள்விய கேட்கவே இல்ல அப்படின்னு டிடி பெருமையா சொல்லியிருக்காங்க.